ஓய்வூதியம் வழங்குதல், பொது பொது விநியோகத்திற்கான தனித்துறையை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாய விலை கடை பணியாளர்கள் நாகப்பட்டினம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசில் பணிபுரியும் நியாய விலை கடை பணியாளர்களுக்கு ஓய்வு ஊதியம் வழங்க வேண்டும். உணவுப் பொருட்கள் அனைத்தையும் பொட்டலமாக வழங்க வேண்டும். பொது விநியோக தனித்துறையை ஏற்படுத்த வேண்டும். இணையதள சேவைகளை மேம்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாய விலை கடை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். இதில் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். வின் செய்திகளுக்காக நாகையிலிருந்து செய்யது நிஜாமுதீன். நம்மளை போய் விற்பனையாளர்கள் நம்மளை கொச்சப்படுத்துறாங்க. சேல்ஸ்மேனு விற்பனை கொச்சப்படுத்துறது ரொம்ப தவறான வழிமுறை.